போர் சூழலை வைத்து நாட்டு மக்களிடையே காங்கிரஸ் பயத்தை ஏற்படுத்த முயற்சித்து வருவதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. விளம்பரங்கள் மூலம் மக்களை ஏமாற்ற முடியாது என முதலமைச்சர் மீது அன்புமணி விமர்சனம். தேர்தலில் மறக்க முடியாத பாடம் கிடைக்கும் என உறுதி. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டோம். திருச்சியில் நடைபெற்ற விவசாயிகள் சங்க கூட்டத்தில் முடிவு. இலக்கியத் துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியவருக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ஞானபீட விருது கவிஞர் வைரமுத்துவுக்கு அறிவிப்பு. பல்லடத்தில் வணிக பயன்பாட்டு எரிவாயு உருளையை பதுக்கி வைத்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்த நிறுவனம் மூடி முத்திரை. சனிக்கிழமையொட்டி தேனி மாவட்டம் குச்சனூர் சனீஸ்வரர் கோவிலில் குவிந்த பக்தர்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். கொரோனா காலத்திற்கு பிறகு மாரடைப்பு மற்றும் புற்றுநோய் பாதிப்பு அதிக அளவில் இருப்பதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். மேட்டூர் அருகே நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் தீ விபத்து. நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்திய தீயணைப்பு வீரர்கள். உடுமலையில் மூளைச்சாவடைந்த விக்னேஷ் என்ற 6 வயது சிறுவனின் உடல் உறுப்புகள் தானம். கோட்டாட்சியர், வட்டாட்சியர் உள்ளிட்டோர் உடலுக்கு மரியாதை. ரோஜர் பின்னி, ராகுல் டிராவிட், மித்தாலி ராஜ் ஆகியோருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்படும் என இந்திய மட்டைப்பந்து வாரியம் அறிவிப்பு.